ஹாய்ங்க. தினமும் காலையில் ஏந்திரிச்சு இன்னைக்கு 4 வேளை என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குதுங்க. ஸ்கூலுக்கு டைம் டேபிள் போட்டு படித்த காலெல்லாம் போய் இப்போ 4 வேளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு டைம் டேபிள் போட்டுட்ருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? இதுக்கா செவ்வாழை நீ எம்பியா படித்த? என் வீட்டுக்காரரு யூகேவா உனக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை காட்டுறேன்னு சொன்னாருங்க. நம்பி வந்தேன். இப்போதான் புரியுது அந்த ஒளிமயமான வாழ்க்கை என்னன்றது. இந்த கிச்சனில் தான் அந்த ஒளிமயமான வாழ்க்கை இருக்குதுங்கிறது எனக்கு அப்போ புரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துட்டு எல்லா வேலையும் செய்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய சல்யூட். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏண்டா ஸ்கூலில் சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் சொல்லி கொடுத்தீங்களே, ஹவுஸ் ஒய்ஃப் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு யாராவது சொல்லி கொடுத்தீங்களாடா? தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் இந்த பாட புத்தகத்தில் சிலபஸை மாற்றுங்க. கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸையும் ஆட் பண்ணி அது எப்படி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் முக்கியமான பல விஷயத்த சொல்லித்தராமல் நமக்கு கண்டதையும் சொல்லி கொடுத்து அது எதுவுமே வாழ்க்கையில் உதவ மாட்டேங்குது. சீரியஸாக இந்த அப்பளம் பொரிகிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் பொரிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? இது காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லை. இதையெல்லாம் சமாளித்து தாண்டித்தானே வரணும். அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு பிடிச்சதா சமைச்சு நானே அதை சாப்பிட்டு என்னோடய சங்கடத்தை எல்லாம் தீர்த்துக்குவேன். இல்லை, இது ஒரு நல்ல தெரப்பி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். செம்ம டேஸ்ட். நான் போய் சாப்பிட போறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.